Hi friends, welcome to our YouTube channel Softech Civil Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரா டூல்ஸில் 4 டைப் இருக்குது. அது 4 டைப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ETABS, SKETCHUP, ஸ்டாட் ப்ரோ நிறைய எஸ்டிமேட் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். நியூ மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸ்டோரி வந்து நான் ஒரு 6 ஸ்டோரி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்க கிளியராக இருக்கும். ஓகே கொடுக்குறேன். இப்போ 6 ஸ்டோரிக்கு உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் கலர் மாற்றிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். எடிட் ஸ்டோரி அண்ட் கிரிட் சிஸ்டம், மாடிஃபை ஷோ கிரிட் சிஸ்டம், கலர், இப்போ உங்களுக்கு எல்லாமே டார்க்காக தெரியும். இப்போது ட்ராவில் போய்ட்டு ட்ரா கிரிட் லைன் கிரிட்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதில் முதல்ல என்ன இதில் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு எந்த ஹைட்டில் வேணும், எந்த ஸ்டோரியில் வேணும் அப்படிங்கிற எல்லாமே நீங்கள் முதல்ல செட் பண்ணணும். இப்போ நான் எல்லாத்துக்கும் மொத்தம் பொதுவாகவே கொடுக்குறேன். நான் வந்து ஆல் ஸ்டோரி கொடுக்குறேன். ஆல் ஸ்டோரி கொடுத்துட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ நான் வந்து இதில் எந்த இடத்துல வரைய போகிறேங்கிறதான் இதில் கேட்குது. நான் வந்து எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் அடிக்க போகிறேங்கிறத கேட்குது எனக்கு. நான் வந்து இதில் நமக்கு வந்து ஒய் ஆக்சிஸ் வந்து 5 மீட்டரும் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 6 மீட்டரும் கேப் இருக்குது. இப்போது நான் இதில் ஒரு 2.5 மீட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா, இதில் போய்ட்டு நான் 2.5 அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்னா எனக்கு வெறும் 25 mm எடுத்துக்கும். ஏன்னா இது எம்முன்னு கொடுத்துட்டு மீட்ரு கிடையாது, எம்எம்மில் இருக்குது. பாருங்கள், இப்போ மேலே வச்சுன்னு ஒழுதுருது, எம்எம்மில் தருது. அப்போது நான் 2.5 mm எடுத்திருக்கேன். இப்போது இதை என்ன பண்ணணுன்னா 2500 அப்படின்னு மாற்றணும். அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வேல்யூ செட் ஆகும். என்டர் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னென்னா, இதை கொண்டு வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணும்னு கேட்கும். ஃபஸ்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இதோட வேணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஒருவேளை நான் ஃபுல்லாக வேணும்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக கொண்டு வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு லைன் வந்துடுச்சு. இப்போது இது இப்படி மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இல்லை அப்படி கிடையாது. இது எப்படினாலும் உங்களால் பண்ண முடியும். எங்கேருந்து எவ்வளோ தூரத்துனாலும் உங்களால் பண்ண முடியும். இப்போது நான் இந்த இடத்துல 0 ஆக்கிக்கிறேன். 0 கொடுத்துக்கிட்டேன். இப்போது எனக்கு வந்து இன்க்ளைன் லைன் இதில் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பண்ணலாம். இப்போ இன்க்ளைண்டு சில வீட்டில் நீங்கள் பிளானில் போடுறப்போ உங்களுக்கு இன்க்ளைண்ட் வரும். ஆனால் அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இப்போது நீங்கள் இதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இங்கேருந்து இந்த இன்க்ளைண்டுக்கு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ இந்த இடத்துல மட்டும் இன்க்ளைண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு 3D வியூவில் பார்த்தா நல்லா தெரியும். இந்த இடத்துல இன்க்ளைண்ட் ஆகிருக்கு. அதுமாதிரி நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணது இருந்தால் இப்போது இதில் நம்மளுக்கு இது புதுசாக க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ இன்க்ளைண்டாக இதாக இருக்குது. எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போது ரொட்டேட் பண்ணுறதுக்கு ரொட்டேட் கொடுக்குறேன். பாருங்கள், உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும். இதில் இன்க்ளைன் பிளேன் இருக்குங்கிற உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம 5 மீட்டர் கேப்பில் வந்து நம்ம கொடுத்த 2.5 மீட்டருங்கிற வால் எல்லாமே இதில் வந்து வந்துருச்சு அப்படிங்கிறது தெரியும். இது எல்லாத்துக்குமே அப்படிங்கிறதுக்கு ஆல் ஸ்டோரிஸ் கொடுத்துருக்கோம். இப்போ 1 ஸ்டோரி கொடுத்து நம்ம பண்ணோன்னா அந்த ஸ்டோரியில் மட்டும்தான் வரும். இது ட்ராவில் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு ட்ரா கிரிட்ஸு. இதை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சாலும் எடிட்டில் போய்ட்டு எடிட் ஸ்டோரிஸ் அண்ட் கிரிட் சிஸ்டம் இதில் போனீங்கன்னா மாடிஃபை ஸ்டோர்ஸ் கிரிட் சிஸ்டம் அதில் போய் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு அதுக்குரிய வேல்யூ எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் எந்த வேல்யூ நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூவை நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து நேம் வந்து 1 2 இருக்குது. ஆல்ரெடி இங்கே கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ இதில் 1 2 இருக்குது. இப்போ நான் இதை வந்து என்ன எடுக்கணுன்னா A1 எடுக்கிறேன். கேபிட்டல் A1 எடுக்கிறேன். இதை கேபிட்டல் A2 எடுக்கிறேன். இப்போ எனக்கு பபுள் எந்த இடத்துல வேணும்னு கேட்டிருக்கு.
இதில் நான் பபுள் எந்த இடத்துல வேணுமோ எனக்கு வந்து எண்டில் வேணுமா ஸ்டார்ட்டில் வேணுமா இல்லை 2 சைட்லையும் வேணுமா அப்படிங்கிற கேட்டிருக்கு. நான் இதில் இருக்கோ அதுலேயே கொடுத்துருக்கேன், எண்டுன்னே இருக்கட்டும். ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இதில் மாறிடும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும், A1 A2 அப்படிங்கிறது இதில் மாறிடுச்சு. இது ஒரு டைப்பு. ரெண்டாவது டைப் பார்ப்போம். ட்ரா டைமென்ஷன் லைன்ஸ். இது என்னென்னா, இப்போ நீங்கள் ஏதாட்டும் ஒன்று வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதோட டைமென்ஷன் தெரில. இப்போ உங்களுக்கு இந்த டைமென்ஷன் இதில் தெரில, இந்த மாதிரி டைமென்ஷனாக உங்களுக்கு இதில் காமிச்சிரும். ஆனால் வேறு ஏதாட்டும் டைமென்ஷனாக உங்களுக்கு காமிக்காது. அதாவது இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த 5 மீட்டர்னு இருக்குது, ஆனால் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிற உங்களுக்கு காமிக்கல. அப்போது என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் டைமென்ஷன் லைன் யூஸ் பண்ணி டைமென்ஷனுங்கிறத பார்த்துக்கலாம். இதில் கிளிக் பண்ணி அடுத்த பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் 2.5 மீட்டர்னு காமிக்குது. இதில் மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே காமிக்கும். நீங்கள் எந்த இடத்துக்குலேருந்து எவ்வளோ தூரத்துக்குனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சில பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கும், இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் உங்களுக்கு கிளியராக டைமென்ஷன் எல்லாத்தையுமே கிளியராக காமிச்சிடும். டைமென்ஷனில் வந்து இது மெஷர் பண்ணுறதுக்கு ஆகும். அதுமாதிரி இது இன்க்ளைண்டாகவும் உங்களுக்கு டைமென்ஷனை சொல்லும். என்ன ஆங்கிள் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இப்போ உங்களுக்கு 2 சாய்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 3வது ஆப்ஷன் பார்ப்போம். ட்ரா ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இது என்னென்னா, நீங்கள் எந்த இடத்துல தனியாக க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இதில் நீங்கள் பண்ணலாம். இது வந்து நீங்கள் தனியாகவும் பண்ணலாம், இதில் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். இது வந்து நீங்கள் டேரெக்டாக அதில் கொடுக்குற மாதிரி. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒய்யை மட்டும் நான் இப்போ மாற்றுறேன். ஒய்யில் வந்து ஒரு 2500 கொடுக்குறேன். அப்புறம் இப்போ நான் இதை கொண்டு போயிட்டு ஏதாட்டும் ஒரு இதில் கிளிக் பண்ணேன் அப்படின்னா பாருங்கள், நான் இதில் வந்து இப்போ கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு, இதை திரும்ப இந்த இடத்துல கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்துட்டு, இது வந்து உங்களுக்கு ஒரு அக்யூரேட்டாக உங்களுக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது, நமக்கு இதில் ஒரு பீம் வருது அப்படின்னா நம்மளுக்கு இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அப்படிங்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த இது கரெக்டாக யூஸ் ஆகும். அதுமாதிரி உங்களுக்கு நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுங்கிறதுக்கு முதற்கொண்டு நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் இதில் ஒய்ன்னு வச்சேன், அதனால் எனக்கு இந்த இடத்துல இப்படி வந்துச்சு. இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 மீட்டர் வேணால் ஒரு 6 மீட்டர்னு வைங்க, 6000 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு தெரியும் 6 மீட்ரு 2.5 மீட்டருங்கிறது இதில் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவ்வளோ. அப்போது நமக்கு இந்த இடத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுக்குவோம். இந்த இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு இங்கே எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல விடும். இந்த இடத்துல கரெக்டாக விழுந்துருச்சு. இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்த நம்ம செலக்ட் பண்ணி நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே உங்களுக்கு எந்த பாயிண்ட் வேணும் அப்படிங்கிற முதல்கொண்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதுதான் 3வது இது. 4வது கமெண்ட் வந்து ட்ரா ரெஃபரன்ஸ் பிளேன். இது என்னென்னா, உங்களுக்கு வந்து எலிவேஷன் வியூவில் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எலிவேஷன் ஏல வச்சுக்கிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு வேளை சப்போஸ் இதில் ஏதாட்டும் ஒரு ஸ்டேர் கேஸ் வருது, இல்லைன்னா ஒரு 3 அடியில் உங்களுக்கு ஒரு ஸ்டேர் கேஸ் வருது, அந்த மாதிரி இருக்கும். அப்போது அதுக்கு வந்து எப்படி வரைகிறது, இல்லைன்னா வந்து உங்களுக்கு ஸ்டேர் கேஸு வேறு ஏதாட்டும் ரேம்ப் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி வரைகிறது நமக்கு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நமக்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நான் இதில் வந்து வெர்டிக்கல் வந்து நான் 3 மீட்டர் ஹைட் கொடுத்துருக்கேன் எல்லாமே. இப்போ வந்து இதில் 1200 வந்து நான் வந்து ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் ரெஃபரன்ஸ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கிளியராக இதை வருது. நம்ம இந்த 4 ட்ரா டூல்ஸையும் பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
டவுட் இருந்துன்னா ஏதாட்டி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் வந்து உங்கள் டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.